நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அனு. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புறேன். அனைவருக்குமே தொழிலாளர் தின நல்வாழ்த்துகள். இன்னைக்கு மே 1. அப்ப அந்த வகையில நாங்க இந்த வழியால பிரயாணம் செய்து கொண்டிருந்தாங்க. அப்ப எதிர்ச்சியா இந்த இடத்துல நிப்பாட்டும் போது அப்ப இந்த இடத்துல இருக்கிற ஒரு அம்மம்மா நிறைய சோக கதைகள் எல்லாம் சொன்னாவும் ஒரு மாதிரி ஆயிட்டுது. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு தொழிலாளர் தினம் அப்படின்றதால நிறைய கடைகள் பூட்டி இருக்குது. நிறைய அரசு கட்டடங்கள், நிறைய வேலையிறவங்க எல்லாம் இன்றைக்கு நிறைய பேர் லீவ் எடுத்து இன்றைக்கு ஒரு விடுமுறை நாளா கொண்டாடுறாங்க. ஆனா இந்த வீதியில பாத்துட்டீங்கன்னா நிறைய பேர் அப்படியே வியாபாரம் பண்ணி கொண்டிருக்காங்க இந்த வீதி ஓரங்கள்ல. அதாவது சோளன், நொங்கு, இளநீர் இப்படியான நிறைய பொருட்கள் விற்பனை செய்து கொண்டிருக்காங்க. அந்த வகையில இந்த வீதியோரங்கள்ல இருக்கிற எல்லார்ட்டையுமே அவங்களுடைய அந்த கஷ்டங்கள், அவங்க நிலைமையை பத்தி நான் இப்ப கேட்டறிய போறேன். இன்றைய தினம் தொழிலாளர் தினத்தை முன்னிட்டு அப்ப உண்மையிலேயே அனைவருக்குமே தொழிலாளர் தின நல்வாழ்த்துக்கு. அந்த வகையில இப்ப அம்மம்மாவோட பேச போறோம். அம்மம்மா வணக்கம். அம்மாமா, உங்களோட பேர் என்னம்மா? இந்த பேர் புனிதம். என்ன பேரம்மா? புனிதம். புனிதம். ஓகே. என்னன்னு சொன்னா நீங்க இப்ப எங்க அம்மா இருக்கிறீங்க? நாங்க புதுக்குடியிருப்போம். புதுக்குடியிருப்பு இந்த இடத்துல இருக்கிறீங்க. உங்களோட வீடு எங்க இருக்குது? புதுக்குடியிருப்பு தான் இருக்குது. அப்ப அந்த கோட்டையில ஆக்கள் நம்மடல நான் வியாபாரம் பண்றோம் 14 வருஷம் கூடி. நம்மளுக்கு அரசாங்கத்தால ஒரு விதமான உண்டு இல்லை. அந்த மனுஷன் இப்ப கிடக்காரு காலு கை இழுத்து 2 வருஷம் கூடி ஒரு உதவி மேல இல்லை. இந்த தொழிலை செஞ்சுதானே அவருக்கு சாப்பாடு கொடுக்குறோம். இந்த சோளம் வித்து நொங்க வித்து தான் அவருக்கு சாப்பாடு கொடுக்குறோம். ஒரு உதவி ஒருவரால இல்லது. இங்க முத்திர காசு நந்தாங்க. இப்ப இந்த நிலம்புரி காசும் கூட எங்களுக்கு இல்ல, இருக்காங்களுக்கு தான் கொடுப்பாங்க. எங்களுக்கு குடும்பத்துல எத்தனை பேரம்மா? குடும்பத்துல நானு வருந்தான். எங்களுக்கு படவை இல்லை, வீடு இல்லை, வாசல் இல்லை. 2 மாடுற வீட்டுல நாங்க கிடக்கோம். அவருக்கு என்ன வருத்தம்மா? அவருக்கு காலை இழுத்துட்டு நான் தொழில் செஞ்சேன் 2 வருஷம் கூட எந்த மனுஷனை பாக்குறேன். வேற ஒருத்தர் இல்ல என்ன பாக்குறேன். இன்னைக்கு வந்தம்மா தொழிலாளர் தினம். அது தெரியுமா உங்களுக்கு? தெரியும் தெரியும். அப்ப என்ன செய்யறேன், வறுமையால இன்றைக்கு நீங்க வறுமையால நாங்க இன்றைக்கு வெரைட்டி நாங்களே சாப்பாடு தர ஒருத்தரும் இல்லை. நாங்க அன்றைக்கு என்ன சொல்லி செஞ்சது நாங்க சாப்பிடுவோம். இன்னைக்கு எவ்வளவுமா வியாபாரம் பண்ண நீங்க? 600 ரூபாய்க்கு. 600 ரூபாய்க்கு தானா? அது சோளம் இல்லை, பெருசா வரலையே. ஒரு சோளம் இப்ப 60 ரூபாய் எடுக்கிறோம் நாங்க. 30 ரூபாய் விற்கிறோம். மற்ற அது கூடாது கிடக்காது, ஒன்றும் செய்யலாது. இஞ்சம்மா இந்த பகுதியில பேங்க் ஏதாவது இருக்குதா? பேங்க் காத்தாங்குடியில இருக்கு. காத்தாங்குடி நம்ம என்னன்னு சொன்னா நாங்க புதுக்குடியிருப்பு என்ற இந்த இடத்துல 2 இருக்கோம். எதர்ச்சியாக தான் நாங்க அம்மா சந்திச்சு நாங்க இல்லைன்னு சொன்னா நம்ம ஏதாவது ஒரு தொகையை கொடுத்துருக்கலாம். கண்டிப்பா அந்த வந்த சில உதவி திட்டங்கள் இருக்குதானே. அப்ப அந்த வகையில சரி நம்ம ஒருக்கா அம்மா தகவல்களை திரட்டிட்டு அப்ப அடுத்த கட்டமா நம்ம முடிஞ்ச ஒரு ஹெல்ப்பை பண்ணுவோம். அது மட்டும் இல்லை, இந்த வீடியோ பாக்குற நீங்களும் ஒரு உதவியை வழங்குங்க. இப்ப என்னன்னு சொன்னோம்மா இந்த சாப்பாட்டுக்கு அன்றாடமான இதுக்கெல்லாம் இந்த வீடியோ எடுத்து நாங்க இந்த சமூக வலைத்தளம் பதிவு விடும் பிரச்சனை இல்லையா? என்ன வதிஞ்சா என்ன நம்மளுக்கு ஆறு நம்மளோட சாப்பிடலாம். அப்ப உங்களுக்கு எத்தனை பிள்ளை இல்லம்மா? பிள்ளை உண்டுதான், அது காமச்சிக்கு போறது. என்ன சரியான கஷ்டம் எங்களுக்கு. சரியாம்மா. அப்ப நீங்க எல்லாம் வித்து முடிஞ்சா? எல்லாம் முடிஞ்சு. என்ன மிச்சம் இருக்குது? மிச்சம் இருக்கு. அந்த நொங்கு வட்டி தந்தாரு. நொங்கு காசுக்கு தான் பண்றேன். காசுக்கா பண்ணீங்க? எவ்வளவு? 40 ரூபாய் எடுக்கிறேன். ஒரு நொங்கு 40 ரூபாய் எடுத்து 60 ரூபாய் விற்கிறேன். 40 ரூபாய் எடுத்து நான் 60 ரூபாய்க்கு விற்கிறேன். சரியாம்மா. அப்ப என்னன்னு சொன்ன அம்மம்மா இப்ப சாமான் எல்லாம் தூக்கி உள்ள அடுக்கி கொண்டிருக்காங்க. அவங்களோட வீட்டை போறதுக்காக வேண்டி அவங்களோட வீட்டை பாக்கலாமா? அவரை பாருங்களேன் நீங்க உங்களோட கண்ணால. அப்ப நம்ம ஆட்டோல போமா? வாங்க போ, வச்சுட்டு வாங்க போவோம். உள்ள பாக்கலாமா? நாங்க அங்க அப்ப இதுக்குள்ள வச்சு அவரு தூக்கிட்டு போக மாட்டாங்களா அம்மா? இல்ல, ஒருவர் எடுக்க மாட்டாங்க. எங்கடைய எங்க கொண்டு வரீங்க? இது வடத்தை வைக்கத்தான் இதுல வச்சா அப்புறம் நாளைக்கு எடுத்து வைக்கிறாங்க. இங்க பாருங்க, இந்த அம்மம்மா இந்த நொங்க எங்க வச்சிருக்காங்க, அதாவது ஒளிச்சு வச்சுக்காங்க. நாளைக்கு இதை எடுத்து அங்க முன்ன கொண்டு போய் விற்பீங்க. நம்ம இந்த நொங்கு பெண்டைக்கு வெட்டினதானா? எடுத்தது. சரியாம்மா. அப்போ சரியான கஷ்டம் எனக்கு. நீங்க சொன்னா நம்ம மடையில விட்ட பாருங்க. நீங்க வாங்க ஆட்டோவில் போவோம், நான் காட்டுறேன் அவர் கிடக்க எல்லாம் சரியா வச்சதானே? என்னம்மா வந்தறிகிறது? என்னம்மா இதெல்லாம் உங்களோட பொருட்கள் தானா? அது பொருட்கள் தான். என்னென்ன வச்சுக்கீங்க? முட்டி இருக்கு, ஓட ஒன்றும் இல்லை. சட்டி எல்லாம் இருக்குது. அதை ஒருவர் எடுக்க மாட்டாங்க. இடத்த சமைச்சு சாப்பிடுறீங்களா? இல்ல இல்ல, அது அங்க சமைச்ச நாங்க அங்க ஒட்டி கொண்டு வச்சிருக்கோம். நாங்க சமைச்சு கொடுத்து போடுறோம் அவருக்கு. வர சமைச்சு கொடுத்து போட்டு. சரியாம்மா. அவங்களோட வீடுங்க, உங்களோட வீட்டை போவோம்.
இது என்ன வேக்கில் பேக்கில் சாமான் தான் இருக்கு. என்னம்மா? சாமான் தான், வேற ஒன்றும் இல்லை. ஆ கீரை. ஆ அப்போ நாங்கள் இப்போ இந்த இடத்துல இருந்து இப்போ அம்மம்மாவை ஏற்றிட்டு அவங்களோட வீட்டை போக போகிறோம். அப்போ அவங்களோட வீடு எங்கே இருக்குன்னு எங்களுக்கு தெரியாது. வந்த வகையில் அம்மம்மா வந்து இப்போ வியாபாரம் பண்ணுற அந்த இடம் வந்து பார்த்துட்டு இந்த விவேகானந்தா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, இந்த விவேகானந்தா காலேஜுக்கு முன்னாடி நம்ம வந்து அம்மம்மா வந்து வியாபாரம் செய்து கொண்டிருக்காங்க. நீங்க இங்க வந்தாலும் அம்மம்மா நேரடியா பார்வையிடலாம். சரி, நான் இப்போ அம்மம்மா ஏத்திட்டு போக போறோம். இங்க அவர் கிடக்கத்தை பார்த்தே நம்ம வருத்தப்படுவீங்க. வந்து பாருங்க, அவர் சரியான கஷ்டம் எனக்கு. நான் இருக்க மாடுற வீட்டுல இல்லைங்களாம்மா? நாங்க இருக்க மாடுற வீட்டுல மகளுக்கு எழுதி கொடுத்தாச்சு. மகள்ற வீட்டுல இருக்கேன். மகள் வந்து திருமணம் எல்லாம் முடிச்சிட்டாங்களாம்மா? ஓ. அம்மா வியாபாரம் செய்த அந்த இடத்தை வந்து கிளீன் பண்ணி கொண்டிருக்காவு. சரியாம்மா, போவாமனே. ஓ போ அம்மா, நீங்க அவரை வந்து பார்த்தே இல்லைண்டா உங்களுக்கு விளங்கு. சூரியாம மாதிரி உங்களோட வீடு நீங்க போய் அங்க கொஞ்சம் மடம் கொண்டு. சரி வாங்க போ. வாங்கலாம், காட்டுறேன். கதிரையெல்லாம் கொண்டு வைக்காங்க. ஓ வேறுங்கம்மா. காலையில இப்ப மதியம் வேலை என்னம்மா சாப்பிடுனீங்க? நான் சமைச்சிட்டு வரேன். சமைச்சிட்டு வர என்ன சாப்பிட்டீங்க? சோறு. இந்த பகுதியில பாருங்க, இந்த ஓரமாக வந்து ஃபுல்லாகி வந்து இந்த வீதி ஓர கடைகள்லாம் இருக்குது. இந்த புதுக்குடியிருப்பு இருந்து கிராங்குளம் வரைக்கும் இந்த வீதியோர கடைகள் தான் வந்து ஃபேமஸ். நிறைய பேர் வந்து இந்த வீதியால வந்து பிரயாணம் செய்திருப்பீங்க. அதாவது இந்த சோளனை விற்கிறது, கச்சானை விற்கிறது, நாகப்பழம் விற்கிறது, முந்திரியம்பழம் விற்கிறது, இளநீ விற்கிறது, இப்படியாக வந்து இந்த இயற்கையாக கிடைக்கக்கூடிய அந்த பல வகைகள், அந்த காய்கறிகள் இதெல்லாம் வந்து விற்பனை செய்வாங்க. ஒரு வறுமை என்ற ஒரு காரணத்தால அப்ப நாங்கள் இந்த வீதியோரமா இருக்கிற எல்லாத்தையுமே வந்து இன்னைக்கு வந்து தொழிலாளர் தினம். அப்ப இந்த வீடியோ வந்து நான் எடுத்துக்கொண்டிருக்கேன். அப்ப இன்றைய ஒரு சூழ்நிலையை பற்றி இவங்ககிட்ட எல்லாரையும் வந்து விசாரிக்கணும் அப்படின்ற நோக்கத்தை நான் வந்து அவடத்தை நிப்பாட்டி அம்மம்மாவோட கதையை மட்டும் கேட்கும் போதுதான் அப்ப அந்த அம்மம்மாவோட வந்து சரி அம்மம்மா மட்டும் இப்படி தான் நீ சந்திப்ப வந்துவிட்டு அப்படின்னு வந்து கொண்டு இருக்கோம். கண்டிப்பா இன்னும் ஒரு நாள் இந்த வீடியோரங்கள் இருக்கிற எல்லாரையுமே வந்து கண்டிப்பா சந்திச்சு அவங்களுடைய தரவையும் கண்டிப்பா நாங்க எடுத்து எங்களால் முடிஞ்ச ஒரு ஹெல்ப்பை பண்ணுவோம். அந்த வகையில பாப்போம் இந்த அம்மம்மாவோட ஒரு நிலம் எப்படி இருக்கணும். அவட வீட்டை பார்த்தா தானே தெரியும். காலையில எத்தனை மணிக்கு அம்மா வருவீங்க இங்க வியாபாரம் பண்றதுக்கு? காலையில 10 மணிக்கு அவர வேலையில நின்று கொடுத்தாங்க வர. 10 மணிக்கு குளிக்க வாக்கணும். எல்லாம் செய்து கொடுத்தா வர. 10 மணிக்கு வந்து எத்தனை மணிக்கு போவீங்க? 6 மணிக்கு தான் போறோம். இன்னைக்கு கொஞ்சம் நேரம் சோள முடிஞ்சு. பாருங்க அந்த நொங்குகள் மற்றது வாட்டர்மெலன் பழம் இப்போ நல்ல கொஞ்சம் ஹீட்டான டைம் தானே. அந்த அதான் வந்து வெள்ளரி பழங்கள், வாட்டர்மெலன் பழங்கள் வந்து இப்போ கொஞ்சம் ஃபேமஸ். அப்ப நம்ம எவ்வளவு தூரம் வந்து இப்போ 1 கிலோமீட்டர் வந்து நம்ம உள்ள நடந்தானே வரீங்க? நடந்து நடந்து போற. அப்ப சோழனை வந்து என்னத்துல ஏற்றி போறீங்க? சோளம் அங்க வைக்கிறேன். எங்க? அந்த ஹோட்டலுக்குள்ள. அந்த ஹோட்டலுக்குள்ளயா? எங்களுக்கு இடம் தெரிஞ்சது, நாங்க போய் நீ வந்து எடுத்துட்டு போயிருவீங்க. நடந்துட்டு போங்கள. எங்களுக்கு நீங்க ஒளிச்ச இடம் தெரியும் தானே, நாங்க நீ வந்து எடுத்து போயிருவோம். சரி. இந்த ரோட்டால வட்டணுமனே. எந்த ரோட்டம்? இந்த ரோட்டா நம்ம முன்னுக்கு இருக்க ரோட்டால அப்படி ஓட்டுக்கு. இந்த ஒரு ஐயா நிக்கிறது இல்லையா? அதால ஓட்டுக்கு.
அவடத்துக்கு போனா சோழனை காலையில கொண்டு தான் அவடத்த கையோடைய வாங்குற அப்படின்னு கையோட வாங்குறேன் நான் தூக்கி கொண்டு வைக்கிறேன் ஒத்தரை இல்லாட்டி என்ன செய்யறேன் கொஞ்சம் கொஞ்சம் தூக்கி கொண்டு வைக்கிறேன் உதவி இல்லாத நம்ம என்ன செய்வோம் மனுஷனை கொண்டு இல்லாட்டி யாரு கஷ்டப்பட்டு நம்மளுக்கு சாப்பாடு தருவாரு என்ன செய்யறது அந்த காலையில இருந்து ஃபுல்லா ரெண்டா இப்ப எவ்வளவு வருதுன்னு சரியான முறையில சொல்லல நம்மம்மா எந்த நாள் உண்டா வராமண்ணே அதானே சில நாளையில காசு மராதுண்ணே சில உடையில ஒன்றும் வராது இந்த கடைப்பள்ள நீ பாட்டுங்க எந்த கடைப்படி அந்த ஒண்ணு இருக்குது இந்த வந்து இடத்த நீ பாட்டுங்க வாங்கலாம் அவர் கடையை வந்து பாருங்களேன் உங்களுக்கு மன இருக்க பாரு ஆனா இருக்கிறது இந்த வீடுல உள்ள எழுதி கொடுத்தேன் எனக்கு வீடு இல்ல அவங்களுக்கு வீடு இல்ல எங்களுக்கு வீடு இல்ல வாங்க இந்த கடைக்கார் பாருங்க இதுல சாமாயெல்லாம் தூக்கி வச்சு போட்டு போற அந்த மனுஷனுக்கு நாளைக்கு ஸ்டூல்ல போட்டு எல்லாத்தையும் வச்சு போட்டு போறேன் பாருங்களேன் கையங்காலையும் எப்படி இருக்கேன்ட்டு படுங்க படுங்க நீ படுங்கப்பா படுக்கணும் படுக்கணும் படுங்கம்மா படுங்க படுங்கம்மாப்பா கையை பாருங்க எப்படி இருக்கேன் நான் கஷ்டப்பட்டு சோறு கொடுக்குறேன் நீரு 6 ரூபா இருக்கு எனக்கு ஒரு இல்லை பேசுவாங்க கதைப்பாரு காது மட்டும்லாம் இல்லை இங்க பாருங்களேன் அந்த கை எப்படி இருக்கேன் வழக்கம் இல்லைன்னு இந்த கையங்காலம் எழுத்துங்க இடது காலும் கையும் சாப்பிடுறீங்களாமாப்பா சாப்பிடுறீங்களாண்டாரு விலங்குல சாப்பிடலாம் சாப்பிடுறீங்களாண்டாரு சாப்பிடுறான் உள்ள சாப்பிடு எனக்கு சாப்பிடல கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிடலாம் அவனுட்டு கடுக்கிறது வீடு சரியான கடுப்பு தாங்கியல பக்கம் பக்கம் படுக்கையில ஒரு பக்கம் தானே படுக்கலாம் வேண்டியது நீங்க வேலைக்கு போற அவருக்கு என்னண்டு கொஞ்சம் கேளுங்களா சந்தோஷமா துக்கமா வேலை இல்ல அவருக்கு போற துக்கம் இல்ல அவர் போக சொல்றவர் எனக்கு யாருதார் உழைச்சி நான் போகாட்டி எனக்கு ஒரு சாப்பாடு இல்லை ஒன்று இல்லை நான் அண்டைக்கு என்ன கஷ்டப்படுத்தேன் அந்த மனுஷனுக்கு நான் சாப்பாடு கொடுக்குறோம் கேளுங்க நீங்க ஒருவர் இல்ல உங்களோட மனைவி வேலைக்கு போறது உங்களுக்கு உங்களோட மனைவி வேலைக்கு போற உங்களுக்கு சந்தோஷமா என் அம்மா உழைச்சு கொண்டு கொடுக்குறேன் உங்களோட அம்மா தான் சொல்றேன் அம்மான்னு சொல்றேன் என்ன அம்மாண்டா சொல்றேன் உங்களோட அம்மா நான் சொல்றது பாருங்க மனைவிய அம்மான்னு சொல்றாரு நம்மப்பா உங்களுக்கு எத்தனை வயசு அம்மாப்பா எனக்கு 63 வயசு உங்களோட மகள் வாரத்தை சொன்னாங்க மாமாமா மகள் விளையாட்டு படி வாக்க போகுதுன்னு கத்துறா சரியாப்பா கத்தாதீங்களா கண்ண திரைங்க கத்தக்கூடாதா நாங்க திரும்ப வருவோமா எனக்கு சரியான கஷ்டம் என்னைய பார்க்க ஒத்தரை இல்லை நான் உழைச்சி அவரை பாக்குறேன் எனக்கு சரியான கஷ்டம் எனக்கு இந்த வரபடி இருந்தாங்க அவரை கொண்டு கொஞ்சம் கிட்ட வந்து 2 பேசுங்களேண்ணா என்னன்னு சொன்னா ஒரு அண்ணா வந்துருக்காங்க பக்கத்துல அப்ப அந்த அண்ணா வந்து என்ன வீடியோ எடுக்க தெரியல தம்பி அப்ப நான் பேசுறேன்னு சொல்றாங்க சரி அப்ப கேட்போம் அவங்களோட மகள் பந்தம் கூட அவங்க 2 அடுப்புல 2 பானம் வைக்கிறேன் சரியா அவ மகளை கூட 2 பானம் வைக்கிறோம் அவ சமைச்சு சாப்பிட்டு இவருக்கு சாப்பாடுக்கு வருமா யூரிங் வைக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் எடுத்து கொடுத்து போட்டு அவரை குளிக்க வச்சு அங்க யூரிங் அந்தந்த உழைக்கிறதுக்கு அவ வாரவு நான் இவங்க புதுக்குடிப்புனா கிராமம் நான் விளையாட்டுப்படிக்கு வந்தது நான் ஊர்ல காஞ்சினமோட இருக்கணும் நான் கிராமம் காஞ்சினமோட கல்யாணம் கட்டிக்கேன் நான் இங்க அவங்க பழக்கத்துக்காக அவங்க கடை கட்டி கொடுத்தது இருந்து சகலத்துக்கு 2 உதவி செஞ்சிருக்கேன் நான் செஞ்சிருக்கேன் அவங்க ஆம்பளை பிள்ளை இல்லைன்றதுக்காக சகல செஞ்சிருக்கேன் அவங்களா வேண்ட நிற்க மாட்டா அவங்களுக்கு என்ன செய்ய
விரும்புனா செய்ங்க. சரி ஆமாம்மா என்ன சொன்ன அப்புறம் 2 பானை வைக்கிறேன்னு சொல்லி அந்த அண்ணா சொல்றாங்க. அவங்க கூட மகளுக்கு உங்களுக்கு சண்டை எதுமா? இல்ல சண்டை இல்ல, அங்க வேற சமைக்கிறவன். சரியம்மா அப்ப கொஞ்சம் யோசிக்காதீங்க சரியா? அப்ப உங்களுக்கு எந்த உதவி எங்களுக்கு அரசாங்கத்தால இல்லம்னே. நான் உழைச்சு தான் அந்த மனுஷனுக்கு சாப்பாடு கொடுத்தேன். நலம்புரி காசும் கூட இருக்காக்களுக்கு கொடுத்துருக்காங்க. நீங்க பாருங்க, எல்லா இடமும் இருக்காக்களுக்கு கொடுத்துருக்காங்க. எங்களுக்கு ஒரு உதவியும் இல்லை. ஆமாம்மா இப்ப என்னன்னு சொன்னா இப்ப நம்மளோட உறவுகள் வந்து நிறைய பேர் இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்காங்க வீடியோனோட அவங்கள. அப்ப உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணும்னு சொன்னா உங்களுக்கு இந்த கடைக்குள்ள வந்து ஏதாவது பொருட்கள் போட்டு இந்த கடையை மேம்படுத்துற மாதிரி ஏதாவது உதவி செய்யணுமா? இல்ல உங்களுக்கு அன்றாடமா வாழ்க்கைக்கு இப்ப சாப்பாட்டுக்கு ஏதாவது செய்யணுமா? கடையும் கட்டி திறந்தானே சின்ன சின்ன உதவிகளை செய்தானால அந்த எனக்கு ஒரு ஆம்பளை பிள்ளையில உழைச்சி தரத்துக்கு சரியான கஷ்டம் எனக்கு. இப்போ கடை கட்டி இப்போ கடையை நோம்பல செய்தாருன்னா அது வந்து உங்களோட இடம் இல்லை? எங்களோட இடம் இல்லை, ரோட்டெல்லாம் செய்யணும். அப்ப இப்ப நீங்க பிசினஸ் செய்யற மாதிரி செய்யுங்க. இப்போ முதலீடு இப்போ எவ்வளவு காசு வச்சிருக்கீங்க நீங்க? உண்மையிலே கையில எவ்வளவு காசு வச்சிருக்கீங்க? காசு என்ன 500 ரூபா காசு இருக்குன்னு அறிக்கணும். அவ்வளவுதான். இல்ல நீங்க பொய் சொல்லக்கூடாது. அந்த காசை காட்டுறேன். இல்ல இது வந்து உங்களுக்கு கிடைச்ச லாபம். நாங்க மொத்தமா வந்து உங்கள்கிட்ட எவ்வளவு காசு இருக்குது? மொத்தமா 100 சோளம் எடுத்து 6000. 6000த்துக்கு எடுத்து 400 ரூபா காசு இருக்கு. அந்த காசு சோளம் காசு கொடுத்துட்டேன். சோளம் காசு கொடுத்தீங்க. அப்ப இங்க பாருங்க லாபம் இதுதான். அப்ப அம்மாவோட பேச பாருங்க. இதான் நீ பேச. அதான் பேசு. அந்த பழைய ஆக்கள் வச்சுக்கிற மாதிரி துணியில செஞ்சு வச்சிருக்காங்க. இதுக்குள்ள 5 ரூபா கிடக்கு. 5 ரூபா கிடக்கு. இந்தாங்க வச்சுக்கொள்ளுங்க. அப்ப அம்மா வந்து இந்த லாபம் அம்மாவுக்கு வந்து 500 ரூபா தான். அப்ப இந்த முதல் காசை வந்து கொடுத்து அனுப்பிட்டீங்க. கொடுத்தாச்சு. இப்ப நாளைக்கு சாம் வரும். நாளைக்கு சாப்பாடு. நாளைக்கு சாப்பாடு இந்த 500 ரூபாய். இப்ப நாளைக்கு என்ன சோளம் எடுக்கிறா இல்ல வேற எதுவும்? நாளைக்கு சோளம் எடுப்போம். சொல்லணும் எடுத்தாலும் வித்து படுத்தா அந்த காசு கொடுக்குறோம். அந்த காசு கொடுக்குற லாபத்தை நீங்க செலவு கொடுக்குறோம். சரியா மாமா? இப்போ நாங்க போயிட்டு வரட்டா? சரி வைத்தாங்க. நாங்க திடீரெண்டு வந்திருந்தோம், திடீரெண்டு சந்திச்சிருந்தோம். அவர் எதிர்ச்சியாக கண்டிப்பா அந்த இடத்துல கண்டிப்பா வரும். சரியா மாமா? அப்ப கண்டிப்பாக இந்த வீடியோவை பார்த்துட்டு உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்யுங்க. உங்களுக்கு உதவி செய்ய முடியலையா, அவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய அந்த உங்களுடைய உறவுகள் உங்களுடைய நண்பர்கள் இருப்பாங்க, அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஷேர் பண்றது மூலமாக கண்டிப்பா மாமாவுக்கு உதவி கிடைக்கும். அடுத்த கட்ட மாமாவுக்கு தேவையான ஏதாவது ஒரு வாழ்வாதார உதவி அல்லது கண்டைக்கு சாப்பிடக்கூடிய மாதிரி ஏதாவது ஒரு சின்ன உதவி அது கண்டிப்பா செஞ்சே ஆகணும். அந்த வகையில உதவி கிடைக்கும் என்ற ஒரு நம்பிக்கையோட நாங்க இங்கிருந்து விடைபெற போகின்றோம். அப்ப நாங்க போயிட்டு விட்டாமாம்மா. சரி வைத்தாங்கம்மா. வேற ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? வேற என்னத்த சொல்றோம், அவ்வளவுதான் சொல்லலாம். வேற என்னத்த சொல்றோம்? இப்ப என்னடாமாம்மா, இப்ப உங்களோட வந்து இப்ப அந்த வீதி ஓரமா வந்து நிறைய பேர் தொழில் செஞ்சு கொண்டிருக்காங்க. இப்ப அவங்களோட நிலைமை என்ன மாதிரி எப்படி? எல்லாரும் கஷ்டம் தான். எல்லாரும் கஷ்டம் தான். அவங்களுக்கு அப்படி உங்களை மாதிரி இல்ல உங்களை விட கடும் கஷ்டப்பட்டாங்களா? எங்களை விட கஷ்டப்பட்டார்கள் இல்ல. சரியாம்மா, ஓகே பாப்பா. கண்டிப்பாக அடுத்த நேரம் வரும்போது அந்த வீதி ஓரங்கள் இருக்கிற அக்காவங்க அண்ணாவங்களுடைய நாங்க பேசுறோம். அந்த வகையில நாங்க போக போறோம். இப்போ வந்து டைம் வந்து பாத்தீங்கன்னா 6:30 ஆயிடுது, இருட்டுப்பட்டுது. அப்ப நாங்களும் வந்து வீட்டை போகணும். போயிட்டு வரோமா அம்மா? அம்மாட்ட சொல்லுங்க நாங்க போயிட்டு வரோம்ண்டு. போயிட்டு வரோமா? பாய். வேற ஏதாவது பேச போறீங்களாண்டு கேளுங்க அம்மா. என்ன சொல்ல போறீங்களாண்டு? சொல்ல போறியாண்டு கேக்குறாங்க. என்ன சொல்ல போறியாண்டு கேக்குறாங்க. என்ன சொல்ல போறியாண்டு கேக்குறாங்க. விளங்காதோ? சரியா, நாங்க போயிட்டு வரோமா? பாய் பாய் பாய். விளங்குது இல்லை உங்களுக்கு? தலையில நோவு தானே? சரியா வாரமா நாங்க போயிட்டு. சரி ஓகே, நாங்க இந்த வீடியோவோட முடிச்சுக்கொள்றோம். ஒரு வீடியோ நானும் கஷ்டப்படுறேன் கிடந்து. இந்த நாளும் கஷ்டம் தான். நான் 11 வருஷம் போய் ரோட்டுக்கு இந்த நாளும் கஷ்டப்படுறேன் கிடந்து. நான் சின்ன உதவிகளை செய்யுங்க, நான் என்ன செய்யறேன். சரியாம்மா, ஓகே. 2 வருஷம் நான் அவருக்கு வருத்தமா 2 வருஷத்துக்கு உழைச்சி கொடுக்குறேன் தானே. என்ன செய்யறேன், சரியான கஷ்டம் எனக்கு. ஒரு ஆம்பளை பிள்ளை எல்லாம் உழைச்சி தரத்துக்கு. இதுக்கு முதல் வந்தாமம்மா யாராவது உதவி செஞ்சிருக்காங்களா? ஒருத்தர் உதவி செய்யறல என்ன கஷ்டப்பட்டு 2 பேரும் சாப்பிடுறது இருந்த நாங்க சுழாண்டான பின்னுவாரு. அந்த சுழாவின்றதுக்கு கையெல்லாம் வரைக்கும் அவர். ஆமாப்பா, பின்னல் வேலை செய்வார். பின்னல் வேலை செய்வார். சரியாம்மா, வாரம் மட்டும் யோசிக்காது. நான் திடீரென்று திரும்ப ஒரு நாளைக்கு வருவோம்மா. சரி ஓகே, நாங்க இங்கிருந்து போகின்றோம். இன்னும் ஒரு வீடியோ சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை வரும் நான். பாய்.